இந்த வாழைப்பூ சாப்பிட்றதுனால என்ன சத்து இருக்குதுன்னு கேட்குறீங்களா? அப்போ நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஆமாங்க, வாழைப்பூல அவ்வளோ சத்து இருக்குதுங்க. இது வந்து நம்ம சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணும். இதில் நிறைய நார் சத்து இருக்குது. இதை வந்து நம்ம பேபிஸ்க்கெலாம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அவங்க வந்து ஃப்ரீயாக மோஷன் போவாங்க. இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இன்றைக்கி இந்த வாழைப்பூவை நான் சொல்கிற இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் வந்து ஒரு வாழைப்பூ எடுத்துருக்கேங்க. வாழைப்பூ நான் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறேன்னு இந்த வீடியோட ஃப்ரெண்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். வாழைப்பூவில் ஒரு சின்ன நாப் மாதிரி இருக்குங்க. அதை எடுத்துகிட்டு கீழே ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடணுங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை பொடியாக கட் பண்ணிக்கணுங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து எப்போவுமே வாழைப்பூ கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதை அப்படியே வைக்காமல் ஒரு கிண்ணத்தில் தண்ணி பிடிச்சி அதில் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு அதில் இந்த வாழைப்பூ எடுத்து போட்டு வச்சிங்கன்னா கசப்பு எடுக்காது. அதே சமயம் கலர் மாறாமல் இருக்கும் வாழைப்பூ. அதனால தாங்க கிண்ணத்தில் தண்ணி பிடிச்சி உப்பு மஞ்சளும் போட்டு அது உள்ளே நல்லா இது பண்ணி வைக்கிறேன். இப்போ வந்து இந்த பொரியல் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாமா? இந்த பொரியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் வேணுங்க. சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, அரை பத்த தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது தாங்க இதோட இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கணுங்க. கடாய் ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுக்கோங்க இல்லையா, கருவேப்பிலையும் நம்ம அரைஞ்சி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் நல்லா வதக்கணும். கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் நல்லா வதக்கிட்டக்கப்புறம் நம்ம வாழைப்பூ நல்லா அரைஞ்சி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோங்க இல்லையா, அந்த வாழைப்பூ எல்லாம் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வாழைப்பூ நல்லா வதங்குறதுக்கு இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எந்த ஒரு காய் நீங்கள் வதக்கிறதா இருந்தாலும் அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வதங்கி வந்துடுங்க. நம்மளுக்கு வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். அதுக்காக தான் உப்பு போட்டு நம்ம வதக்குறோம். இந்த மாதிரி உப்பு போட்டு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வாழைப்பூ வந்து சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க. இந்த வாழைப்பூ சாப்பிட்றதுனால ஸ்ட்ரெஸ்ஸு கூட நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகுங்க. நம்ம வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வாழைப்பூ எப்படிங்க சாப்பிடாம விட்றது? இது அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த வாழைப்பூ அடிக்கடி எடுத்துக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வாழைப்பூ சமைச்சு சாப்பிடுங்க. இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது, பேபிஸ்க்குமே ரொம்ப நல்லதுங்க. இப்போ வாழைப்பூ வந்து வதங்கிடுச்சுங்க. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோங்களா தேங்காய், பூண்டு, காஞ்ச மிளகா, இது மூணுத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாதுங்க. நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம வாழைப்பூ வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து இதை நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, இதுதாங்க நம்ம பொரியல். இந்த ஒரு விஷயம் தாங்க இதுக்கு வந்து சூப்பரான டேஸ்ட் ஆட் பண்ணி கொடுக்கும். இந்த தேங்காயும் பூண்டும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து நீங்கள் அதை வதக்கும் போது செம்ம ஸ்மெல்லு வருங்க, செம்ம ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வாழைப்பூ பொரியல் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் தான் அடிக்கடி ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. வாழைப்பூ பொரியல் இப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம உமா சேனலில் நிறைய ரெசிபி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோங்க, உள்ளே போய் பாருங்கள் சேனல் உள்ள. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.